பிராணயாமம். கேள்வி நான் உங்களை கேட்கிறேன், நீங்க தான் பதில் சொல்லணும். நீங்க என்ன கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட பதிலையும் எதிர்பார்க்க மாட்டேங்கிறீங்க. நான் என்னத்த பண்ண? ஒரு 10 கேள்வி கேட்டா ஒரு 2 பதிலாவது சொல்லலாம். மௌனமா உட்காந்துருக்கீங்க. எல்லாம் அரைச்சி கரைச்சி குடிச்சிட்டீங்க போல் இருக்கு. ஒண்ணுமே சந்தேகம் வர மாட்டேங்குது உங்களுக்கு. போட்டு விடுங்க, நானே கேள்வியை கேட்டு நானே பதில சொல்லிடுறேன். ஆனா இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். உங்க தெருவுக்கு பக்கத்து தெருல யாரோ செத்து போயிட்டாங்க. அந்த அம்மா செத்து போயிடுச்சான். 85 வயசு ஒரு பாட்டி செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? உடம்பு சரியில்லாம செத்து போயிருப்பாங்க. உடம்பு சரியில்லையோ, உடம்பு தப்பமா இருக்குதோ, உடம்பு மெலிஞ்சு இருக்குதோ, செத்து போயிட்டாங்க அப்படின்னா என்ன? செத்து போயிட்டாங்கன்னா அவங்களோட உயிர் உடலை விட்டு விலகிடும். கரெக்டா பிடிச்சிட்டீங்க. உயிர் என்றால் என்ன? நான் கேள்விதான் கேட்பேன், பதில் நீங்க தான் சொல்லணும். உடலை விட்டு உயிர் பிரிந்து போய்விட்டது என்று அர்த்தம். ஓகே, உயிர் என்றால் என்ன? இப்ப ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? உடம்பு சிவப்பாயிடுதா, உடம்பு கருப்பாயிடுதா, எதை வச்சு செத்து போயிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்றீங்க? ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. ஒண்ணுமே கேட்கல, சவுண்டே கேட்கல. கட் பண்ணி கால் பண்ணுங்க, அப்ப கேட்கும். உயிர் பிரிந்து விட்டது என்பதின் அர்த்தம் என்ன? உயிர் பிரிந்து விட்டது என்பதின் அர்த்தம் என்ன? சாதாரணமா யாருக்காவது உயிர் போயிடுச்சுன்னா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற நாம என்ன பண்ணுவோம்? இமீடியட்டா நம்ம கையை அவங்க மூக்கு பக்கத்துல வச்சு பார்ப்போம். நான் சொன்ன பின்னாடி பிடிச்சிட்டீங்க. சுவாச காற்று உள்ள போதா வெளியே வருதா? சுவாச காற்று உள்ள போய் வெளியே வந்துட்டு இருந்ததுன்னா இயக்கம் இருக்கிறது. சுவாச காற்று உள்ளே போறது வெளியே வர்றது நின்னு போச்சுன்னா உயிர் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். உயிர் உள்ளே வாழுகிறது இருக்கிறது என்பதற்கு சுவாசத்தை வைத்து கண்டுபிடிக்கலாம், கணிக்கலாம். சுவாசம் இருக்கும் வரை உயிர் இருக்கிறது, சுவாசம் நின்று போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சு. இதுதான் சிம்பிள் விடை. சரி, உயிர் போயிடுச்சு நான் ஒத்துக்கிறேன். மனம் எங்க இருக்கிறது உயிர் போயிடுச்சுன்னா? மனசு இருக்குதா உங்களுக்கு? உயிர் இருக்கும் போது இருக்கும், உயிர் இல்லாத போது பக்கத்து வீட்டுல போய் உட்காருமா, காதுல உட்காருமா, மூக்குல உட்காருமா, எங்க உட்காரும்? உயிர் போயிடுச்சுங்க. உயிர் போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சுன்னா மனசும் போயிடும். பணத்துக்கு மனசு இல்ல. செத்து போய் படுத்திருக்கிற பணத்துக்கு உயிரும் இல்லை, மனதும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு சொன்னா, உயிர் போனது என்றால் சுவாசம் நின்று விட்டது என்று அர்த்தம். சுவாசம் இருக்கும் வரை உயிர் இருக்கிறது என்று அர்த்தம். சுவாசம் வெளியே சென்று விட்டால், நின்று விட்டால் மனது இல்லை என்று அர்த்தம். சுவாசத்திற்கும் மனதிற்கும் கனெக்ஷன் இருக்கிறது, ஆமாவா? சுவாசம் இருக்கும் வரை மனது இயங்குகிறது, ஆமாவா? சுவாசத்தை பிடித்தால் மனதை பிடிக்கலாம், ஆமாவா? சுவாசத்தை எப்படி பிடிக்கிறது? ஒரு கோணி பையில பிடிக்கிறதா, ஒரு சாக்கு பையில பிடிக்கிறதா?
உயிரை சுவாசத்தை பிடிக்கக்கூடிய வித்தைக்கு பிராணாயாமம் என்று பெயர். உங்களுக்கு தொந்தரவு வந்திருக்கிறது மனதில், கையிலையோ காலிலையோ நெஞ்சிலையோ முடியிலையோ இல்ல, தலைக்குள்ள இருக்கிற மனசுல. உங்க மனசை பிடிக்கணும்னா, மனசை ரெடி பண்ணணும்னா பிராணாயாமம் செய்தால் உங்கள் மனதை பிடிக்கலாம். நீங்க புரிஞ்சுக்கிட்டு 1ஆம் கிளாஸ் பசங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். புரியுதா? புரியுது. நான் சொல்லி கொடுக்கலாமா? புரியல குருஜி. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா உங்க மனசு பிடிக்கலாமா? உங்க மனச இப்ப உங்க மனச உங்களால பிடிக்க முடியுதா? இப்ப முடியல. தவிக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, வர்ற ஆலோசனைகளை நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க. மனதை பிடிக்கக்கூடிய பிராணாயாமங்கள் நிறைய இருக்கு. மனதை பிடிக்கக்கூடிய பிராணாயாமங்களை பழகினால் மனதை பிடிக்கலாம். இது சாத்தியம். ஒவ்வொரு யோகியும் தியான நிலை, சமாதி நிலைக்கு செல்லுவதற்காக தியானத்தை செய்கிறார்கள். தியானம் என்றால் என்ன? மனது, ஆன்மா, உடல் மூன்றையும் ஒருங்கிணைப்பது. மனது, ஆன்மா, உடல் மூன்றையும் ஒருங்கிணைப்பது தியானம். தியானத்தின் உள்பகுதியில் செல்ல 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 நம்முள் இருக்கும் அகங்காரம், தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கும் அகங்காரம் அடங்கி பொசுங்கி போய்விடும். அகங்காரம் அடங்கி பொசுங்கி போய்விட்டால் மனதிற்கு வேலை இல்லை. மனது வேலையற்ற நிலையில் இருக்கும். அதை சமாதி என்று சொல்லுகின்றோம். அந்த சமாதி நிலையை அடைவதற்காக ஒவ்வொரு யோகியும் தியானம் செய்வதற்கு முன்னால் பிராணாயாமத்தை செய்து மனதை அடக்குவார்கள். தலைவிரித்து விளையாடிக் கொண்டிருக்கும் மனது பிராணாயாமம் செய்தவுடன் அடங்கிவிடும். மனது அடங்காமல் தியானம் செய்ய முடியாது. அலைபாயும் மனதில் தியானத்தை செய்ய முடியாது. அலைபாயும் மனதை அடக்க வேண்டும் என்றால் உயிரை பிடிக்க வேண்டும், சுவாசத்தை பிடிக்க வேண்டும். நீங்க யோகியாக போறீங்க, நான் உங்களை யோகி பண்ண போறேன். உங்களுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ? நிர்மலா யோகி மேடம், சாந்தி யோகி மேடம், உங்க பேருக்கு பக்கத்துல யோகி மேடம்னு போட்டுக்கலாம். ஐயோ குருஜி, எனக்கு யோகி பீகி பட்டம்லாம் தேவையில்லை குருஜி, எனக்கு கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போறோம். நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே, முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு. அழகு இருந்து என்ன உபயோகம்? அந்த அழகு தெரிய மாட்டேங்குது. முகம் சுருக்கு சுருக்கமா கெட்டி கெட்டியா பிடிச்சி வச்சிட்டு இருக்கீங்க. அது போகணும். அது ஏன்? ஆலோசனைகள் உங்களை முழுங்கிக்கிட்டு இருக்கு, உங்களை சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை எடுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுல இதுவும் ஒன்று.